சென்னை விமான நிலையத்தில் செய்திகளிடம் பேசிய தொல் திருமாவளவன், அதிமுகவின் திராவிட இயக்கத்தில் வளர்ந்தவர்தான் நயினார் நாகேந்திரன். அவர் இப்போது தமிழக பாஜக தலைவராகிவிட்டார். அதிமுகவை முழுமையாக விழுங்குவதுதான் பாஜகவின் திட்டம். இதை அதிமுக புரிந்து கொள்ள வேண்டும். அதிமுக ஆண்ட கட்சி, அது தேய்மானம் அடைவதற்கு அதிமுக உடன்படுகிறதா? பாஜகவுடன் அதிமுக பயணிப்பது தற்கொலைக்கு சமம். முருகர் மாநாட்டில் பெரியாரை விமர்சனம் செய்த பின்பும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அமைதி காக்கிறார் என்றால் அவர் உண்மையிலேயே பெரியாரை ஏற்றுக்கொண்டாரா, உள்வாங்கிக் கொண்டாரா என்பதுதான் கேள்விக்குறியாக உள்ளது என்று கூறினார். முதலமைச்சர் ஸ்டாலின் தனது அரசின் கையாலாகாத தனத்தை மறைக்க ரயில் கட்டண உயர்வு என்று நாடகம் ஆடுகிறார் என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சென்னை வேலூர் இடையேயான தேசிய நெடுஞ்சாலை பணிகள் திமுக அரசின் கையாலாகாத தனத்தால் தாமதமாக இருக்கின்றன. சாலை அமைப்பதற்கான நிலம் கையகப்படுத்துவது தொடங்கி சாலை அமைக்க மூலப்பொருட்கள் கிடைப்பது வரை திமுக அரசால் கிடப்பில் போடப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் சாலை பயணம் தனக்கு சொகுசாக அமையாது என்று தெரிந்து தொடர்ந்து வேலூர் செல்லும் போதெல்லாம் ரயிலில் பயணம் செய்து கொண்டிருக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் தனது அரசின் கையாலாகாத தனத்தை மறைக்க ரயில் கட்டண உயர்வு என்று நாடகமாடுகிறார். பண்டிகை நாட்களில் தனியார் பஸ்களில் பல ஆயிரங்களில் கட்டண கொள்ளை நடைபெறுவதை தடுக்காமல் வேடிக்கை பார்க்கும் முதலமைச்சர் மிக மிக சொற்பமான ரயில்வே கட்டண உயர்வை விமர்சிப்பது வேடிக்கையாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். போதைப் பொருள் வாங்கி பயன்படுத்தி நண்பர்களுக்கு அளித்த நடிகர் கிருஷ்ணா, போதைப் பொருட்கள் வாங்கி பயன்படுத்தி விற்பனை செய்யும் கெவினும் உரிய ஆதாரங்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த வழக்கு தொடர்பாக நடந்த விசாரணை தொழில்நுட்ப ரீதியாகவும் அறிவியல் பூர்வமாகவும் ஆதாரங்கள் அடிப்படையிலும் விசாரணை நடந்தது. இதன் அடிப்படையில் ஜஸ்பீர் என்ற கெவின் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடமிருந்து கொக்கைன் 0.5 கிராம், மெத்தபெட்டமைன் 10.30 கிராம், MDMA 0.275 கிராம், ஓஜி கஞ்சா 2.40 கிராம், கஞ்சா 30 கிராம் எடை, இயந்திரம், 2 லேப்டாப், ஒரு மொபைல் போன், 45,200 ரூபாய் ரொக்கம் போன்றவை பறிமுதல் செய்யப்பட்டது. நடிகர் கிருஷ்ணா கெவினிடமிருந்து போதைப் பொருள் வாங்கி பயன்படுத்தியதுடன் அதனை நண்பர்களுக்கு பகிர்ந்ததும் தெரிய வந்தது. இவருடைய வங்கி பண பரிவர்த்தனை மற்றும் இதுவரை பயன்படுத்தப்பட்ட போதைப் பொருட்கள் விசாரணை சாட்சியங்கள் தொழில்நுட்ப ஆதாரங்கள் அடிப்படையில் கிருஷ்ணா மற்றும் கெவின் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த வழக்கு விசாரணை தொடர்ந்து நடந்து வருகிறது. இந்தியாவை பிரிக்கவே மொழி அரசியல் பயன்படுத்தப்படுகிறது. யாராலும் முடியவில்லை, ஆனால் முயற்சி மேற்கொண்டனர் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியுள்ளார். எந்த மொழிக்கும் எதிர்ப்பு இல்லை, ஆனால் நம் மொழியை போற்ற வேண்டும், நம் மொழியை பேச வேண்டும், நம் மொழியில் சிந்திக்க வேண்டும். ஹிந்தி எந்த இந்திய மொழிக்கும் எதிரியாக இருக்க முடியாது என்பதை நான் மனதார நம்புகிறேன். ஹிந்தி அனைத்து இந்திய மொழிகளுக்கும் நண்பன். மேலும் ஹிந்தி மற்றும் இந்திய மொழிகள் ஒன்றாக இணைந்து இலக்கை அடைய முடியும். கடந்த சில ஆண்டுகளாக இந்தியாவை பிரிக்க மொழி அரசியல் பயன்படுத்தப்பட்டது. அவர்களால் அதை உடைக்க முடியவில்லை, ஆனால் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்று குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக பாஜக கட்சி எக்ஸ் தள பதிவில் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தில் போதைப் பொருட்களை ஒழிக்க வேண்டுமென்றால் உங்கள் திமுக கட்சியையே தடை செய்ய வேண்டும் போலவே மு.க. ஸ்டாலின் அவர்களே என்று எக்ஸ் தள பதிவில் தமிழக பாஜக கட்சி தெரிவித்துள்ளது. மேலும் தமிழகத்தில் நடந்த போதைப் பொருள் வழக்கில் சிக்கிய திமுகவினர் குறித்த தகவலையும் ஒரு புகைப்படத்தின் மூலம் தெரிவித்துள்ளது. அந்த பதிவில் 2,000 கோடி ரூபாய் போதைப் பொருள் கடத்தல் வழக்கு, திமுக முன்னாள் நிர்வாகிக்கு அழைப்பாணை, புதுக்கோட்டையில் போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் தொடர்புடையதாக சொல்லப்படும் குற்றச்சாட்டின் அடிப்படையில் புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட திமுக விவசாய அணி அமைப்பாளர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். தென்காசியில் போதைப் பொருள் கடத்தல் திமுக நிர்வாகி கைதும் தலைமை கழக அறிவிப்பும் நடந்தது என்ன? நாகையில் 300 கிலோ கஞ்சா பறிமுதல், திமுக பிரமுகர் உட்பட 6 பேர் கைது, 70 கோடி ரூபாய் மெத்தபெட்டமைன் வழக்கில் சர்வதேச அளவில் தொடர்பு, திமுகவில் இருந்து நிரந்தர நீக்கம், மெத்தபெட்டமைன் ட்ரக் கேஸ், சென்னை மெத்தபெட்டமைன் ட்ரக் கேஸ், சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் 70 கோடி ரூபாய் மதிப்புள்ள மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் கடத்தலில் கைதான இப்ராஹிம் திமுக மாவட்ட சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவு துணைத் தலைவராக இருந்தவர் என்பது தெரிய வந்துள்ளது என பேப்பர் செய்திகளை கோடிட்டு அந்த பதிவில் காட்டியுள்ளது. கிரெடிட் கார்டு உள்ளிட்ட கடன் தொகைகள் செலுத்தாமல் மோசமான சிபில் ஸ்கோரை வைத்த ஊழியரின் பணி நியமனத்தை ரத்து செய்த SBI வங்கியின் நடவடிக்கை செல்லும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பொதுத்துறை நிறுவன வங்கிகளில் ஒன்றான SBI CBO என்ற பணியிடத்திற்கு ஒருவரை நியமனம் செய்தது. அதன் பிறகு அந்த நபரின் சிபில் ஸ்கோரை ஆய்வு செய்து பார்த்தபோது 3 தனிப்பட்ட கடன் மற்றும் கிரெடிட் கார்டு தொகைகள் செலுத்தாமல் இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து அந்த நபரின் பணி நியமன உத்தரவை SBI வங்கி ரத்து செய்து உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அப்போது இந்த பணிக்கு நியமிக்கப்படுபவர்கள் எந்த கடன் நிலுவைத் தொகையையும் வைத்திருக்க கூடாது என்று விண்ணப்பத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பதை SBI வங்கி நிர்வாகம் சார்பில் வாதமாக முன்வைக்கப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி மாலா, விண்ணப்பத்தில் சிபில் ஸ்கோர் தெளிவாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே சிபில் ஸ்கோரை காரணம் காட்டி பணி நியமன ஆணையை SBI வங்கி நிர்வாகம் ரத்து செய்த உத்தரவு செல்லும் என்று தீர்ப்பளித்தார். இந்திய வீரர் சுபான்சு சுக்லா சர்வதேச விண்வெளி நிலையத்திற்குள் நுழைந்தார். இந்திய வீரர் சுபான்சு சுக்லா உட்பட 4 பேர் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்குள் சென்றனர். டிராகன் விண்கலம் இணைக்கப்பட்ட நிலையில் வீரர்கள் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்குள் சென்றனர். சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்ற முதல் இந்திய விண்வெளி வீரர் என்ற வரலாறு படைத்தார் சுபான்சு சுக்லா. 4 வீரர்களும் 14 நாட்கள் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தங்கியிருந்து ஆய்வு செய்ய உள்ளனர். இந்தியா, போலந்து, ஹங்கேரி நாட்டு வீரர்கள் விண்வெளி நிலையத்திற்கு சென்றனர்.
இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.